கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 மாடி பெரிய கட்டிடம் இருந்தது. அதிலே 5வது தளத்திலே ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது. கீழ்த்தளம் ஒரு பல்பொருள் அங்காடி, அதற்கு மேலே அது பெரிய தங்கும் விடுதி, விஐபிக்கள் வந்து செல்லும் இடம், அங்கே கிளப்புகள் உண்டு, சகல என்டர்டெயின்மெண்ட் வசதிகளும் உண்டு. இந்த 4 மேல்தளத்தில் உள்ளவர்களும் ஒரு சிலர் லிப்டுகளையே பயன்படுத்தி வந்தனர். அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அநேகர் அந்த லிப்டுகளை பயன்படுத்தி மேலே செல்வார்கள். அதே சமயத்துல ரெக்ரியேஷனல் கிளப்புகளுக்கும் நிறைய பேரு அந்த ஒரு சில லிப்டுகளை பயன்படுத்தி மேலே செல்வார்கள். அந்த பெரும் பணக்காரர்களுக்கு ஒன்று உறுத்தலாக இருந்தது. அது என்ன? இந்த தேவாலயத்துக்கு அநேக ஏழைகளும் இல்லாதவர்களும் காயம்பட்டவர்களும் உதவி தேவைப்படுகிறவர்களும் ஏறி செல்கிறார்கள். நாமும் அதில் தானே ஏற வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவாலயத்திலே ஆராதனை முடிந்தவுடனே தெரு ஓரக்குடிகள் அங்கே மொட்டை மாடிக்கு சென்று அங்கே தங்களுடைய கூடாரங்களை வைத்துக் கொண்டு தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதித்திருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அங்கே இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அவர்களிலே யாரும் போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரே ஒரு சட்டத்தை மட்டுமே வலியுறுத்தி வந்தார்கள். மற்றபடி இல்லாதவர்கள், ஏழைகள் எப்பொழுதும் அந்த மொட்டை மாடியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கு உணவு வழங்குகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் மேலே சென்று உணவு வழங்கிக் கொள்ளலாம் என்று இருந்தது. இது அந்த கீழே உள்ள மற்றவர்களுக்கு உறுத்தலாய் இருந்தது. எனவே அதை குறித்து அவர்கள் புகார் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அது குறித்து ஒரு வழக்கம் தொடர்ந்தார்கள். இப்படி தேவாலயம் இல்லாதவர்களையும் எளியவர்களையும் தங்குவதற்கு இடமளிப்பது அது தவறு. அதையெல்லாம் செய்வதற்கு சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதற்கு அந்த பணி என்று வழக்கம் தொடர்ந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இறுதியான ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டது. இந்த இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழக்கு தொடுத்திருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டிலோ உங்கள் வீட்டை சுற்றியோ தங்குவதற்கு இடம் அளிப்பதாக இருந்தால் தேவாலயம் அந்த பணியை செய்யாது. உங்களிலே எத்தனை பேர் இல்லாதவர்களையும் எளியவர்களையும் வீடற்றவர்களையும் சேர்த்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வேதம் கட்டளையிட்டிருக்கிறதே, அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்தால் தேவாலயம் அதை செய்ய வேண்டியது இருக்காது. யாராவது முன்வருகிறீர்களா என்று கேட்டார்கள். ஒருவரும் முன்வரவில்லை. அப்படியானால் தேவாலயம் அதை செய்து விட்டு போகட்டும். சமூக ஆர்வலர்களும் சமூக நிறுவனங்களும் அவை மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உதவி செய்கிறது என்று சொல்ல முடியாது. எனவே தேவாலயம் தன்னுடைய பணியை செய்யட்டும், மற்றவர்களும் செய்யட்டும், நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் செய்யுங்கள் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கிவிட்டது. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் சம்பூர்ணமுடையவர்களாக சகல நற்கிரியையும் செய்ய ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் சகல சம்பூர்ணத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்து அவருடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற சாணாதிபதிகளாக இருக்கும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த உணர்வு உள்ளவர்களாய் நன்மை செய்ய பழகுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.